அகரமெனும் பெயருடைய பகவான் சிருஷ்டி அதாவது படைத்தலை பண்ணுகிறவர். உகாரம் என்னும் பெயரை உடைய பர்க்கர் ஸ்திதி அதாவது காத்தல் தொழில் செய்பவர். மகாரம் என்னும் பெயரை உடையவர் அதாவது அனுகிரகிப்பவர். நானும் அந்த விஷ்ணுவும் ஆச்சரியம் மிகுந்த மனத்தோடு அச்சமயத்தில் மிகவும் ஆச்சரியகரமானதும் அழகுள்ளதும் 5 திருமுகங்களுடையதும் 10 திருக்கரங்களுடையதும் பச்சை கற்பூரம் போன்ற நிறமுடையதும் பலவிதமான காந்தியையும் பலவித ஆபரணங்களையும் கம்பீரத்தையும் பராக்கிரமத்தையும் மகா புருஷ லட்சணத்தையும் சிறந்த உருவத்தையும் உடையதும் எல்லாவற்றையும் உண்டு செய்யத்தக்கதுமாகிய சிவ தத்துவத்தையே பார்த்தோம். உடனே அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் ஈசனென்று தெரிந்து கொண்டு விதிப்படி வேதாந்தமான சத்யோஜாதாதி மந்திரங்களினால் விஷ்ணுவானவர் அவரை துதித்தார். நானும் அவ்வாறே தோத்திரம் செய்தேன். எங்கள் இருவருடைய தோத்திரங்களால் சந்தோஷப்பட்ட மாயா சம்பந்தமற்றவரான மகேஸ்வரன் திவ்ய சப்தமயமான ரூபம் கொண்டு அந்த ஜோதிலிங்கத்தில் பெருஞ்சிரிப்புடன் விளங்கினார். அகாரதஸ்ய மூர்த்தாச லலாடம் தீர்க்க உச்சதே மகாரம் தக்ஷிணம் நேத்ரமேகாரம் வாமலோச்சனம் உகாரம் தக்ஷிணம் க்ரோத்ர மூகாரம் வாமமுச்யதே ருகாரம் தக்ஷ்ணம் தஸ்யம் கபோலம் பரமேஷ்டின வாமம் கபோலம் இர்ருகாரம் ஏன சாயுடே உபே ஏகாரமோஷ்ட மூர்த்வம் து ஐகார மதர விபோ ஓகாரம் சத தௌகாரம் தந்த பங்கிக்தி சயம் க்ரமாது அம் அஸ்ச தாலுனி தஸ்ய தேவ தேவஸ்ய தீமத காதி பஞ்சாக்ஷராண்ய சய பஞ்சஹஸ்தாஸ்ய தக்ஷணே சாதி பஞ்சாக்ஷராண்யேவம் பஞ்சஹஸ்தாஸ்து வாமத தாதி பஞ்சாக்ஷரம்பாத தாதி பஞ்சாக்ஷரம் தத பகாரமுதரம் தஸ்ய பகாரம் பார்ஷ்வ முச்யதே பகாரம் வாம பார்சுவம் து காரம் ஸ்கந்த உச்யதே மகாரம் ஹ்ருதயம் சம்போ மகாதேவஸ்ய யோகின யகாராதி சகராந்தம் விபோர்வை சம்ததாதவ ஹகாரம் நாபிரூபம் ஹி ஷுகாரம் நாத உச்யதே ஏவம் சப்தமயம் ரூப மகுணஸ்ய குணாத்மன. அகாரம் அவருடைய சிரம், ஆகாரம் வெற்றி, ஈகாரம் வலது கண், ஈகாரம் இடது கண், ஊகாரம் வலது செவி, ஊகாரம் இடது செவி, ருகாரம் வலது கன்னம், ரூகாரம் இடது கன்னம், லுகாரம் வலது நாசி, லூகாரம் இடது நாசி, ஏகாரம் மேலுதடு, ஐகாரம் கீழ் உதடு, ஓகாரம் ஔகாரங்கள் இவை மேலும் கீழுமுள்ள பல் வரிசைகள். அம் அவருடைய வலது தாடை, அ இடது தாடை. ஏதோ சமஸ்கிருதம் வார்த்தை வருதுங்க. என்னும் பஞ்சாக்ஷரங்கள் வலது பக்கத்து 5 திருக்கரங்கள். இப்போவும் ஏதோ சமஸ்கிருத வார்த்தை வருதுங்க. என்னும் பஞ்ச அக்ஷரங்கள் இடது பக்கத்து 5 திருக்கரங்கள். இப்போவும் ஏதோ சமஸ்கிருதம் வார்த்தை வருதுங்க. என்னும் பஞ்ச அக்ஷரங்கள் வலது கால். மீண்டும் சமஸ்கிருத வார்த்தை வருதுங்க. என்னும் பஞ்ச அக்ஷரங்கள் இடது கால். பகாரம் வயிறு, ஷகாரம் வலது பக்கம், காரம் இடது பக்கம்,
சமஸ்கிருத வார்த்தை. காரம் தோல். மகாரம் மகாயோகியும் மகாதேவனுமாகிய சம்புவின் மனது. யரளவ ஷ அதாவது ரசம், இரத்தம், மாமிசம், மேதஸ், எலும்பு, மஞ்சை, சுக்கிலம் ஆகிய சப்த தாதுக்கள். ஹகாரம் தொப்புள், ஷகாரம் நாதம் என்றும் இப்படி எங்கள் தோத்திரத்திற்குள்ளான அந்த எம்பெருமான் 51 அக்ஷரங்கள் வடிவமாக அமைந்த சப்தமயமான ரூபம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேங்க. அதாவது சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் வருதுங்க. அது எப்படி எனக்குன்னு படிக்க தெரியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேங்க. ஓம் நம சிவாய.